அனைவருக்கும் வணக்கம். இது ஐபி அட்ரஸ். நான் முருகேசன். இன்றைக்கி நம்ம பார்க்க இருப்பது இன்னர்வேர்ஸ், அதாவது பனியன், ஜட்டி, லெகின்ஸ், டிஷர்ட் இந்த மாதிரி இன்னர்வேர்ஸ்லாம் எப்படி தயாரிக்கிறாங்க அப்படிங்கிற பற்றி தான் பார்க்க போகிறோம். இது ஒரு 10 வகையான ப்ராசஸ்க்கு அப்புறம் தான் நமக்கு விற்பனைக்கு வருது. இன்றைக்கி நம்ம பார்க்குறது ஸ்ரிங்கேஜ் கண்ட்ரோல் ப்ராசஸ். இந்த பிரச்சனையை நம்ம எல்லாருமே சந்திச்சிருப்போம். அதாவது நம்ம புதுசாக ட்ரெஸ் வாங்கும்போது கரெக்டான அளவுகளில் எடுத்திருப்போம். அதை ஒரு 2 முறைக்கு மேலே துவைச்சி திரும்ப பயன்படுத்தும் போது ஒரு 2 இன்ச்சு அளவு சுருங்கியோ அல்லது 2 இன்ச்சு அளவு அதிகமாகியோ நமக்கு ஒரு விதமான அசௌகரியத்தை ஏற்படுத்தும். இதை சரி செய்கிறது தான் இந்த யூனிட்டோட வேலை. இந்த ப்ராசஸ் எப்படி நடக்குதுன்னா, இந்த மிஷினில் 2 ரோலர் இருக்கும். ஒரு ரோலர் வேகமாகவும் இன்னொரு ரோலர் மெதுவாகவும் சுற்றும். இதுக்கு இடைப்பட்ட பகுதியில் அந்த துணிகள் வர்றதுனால துணி நல்லா சுருக்கமாகி அப்படியே வெளியில் வரும். இந்த சுருக்கம் அப்படியே வெளியில் வராமல் இருக்கிறதுக்கு அந்த 2 ரோலருக்கு இடையில் 2 பிளேடு கொடுத்துருப்பாங்க. அது நல்லா அயனிங் பண்ணி விட்டுரும். இந்த பிளேடு, ரோலர் எல்லாமே ஒரு 90 டிகிரி டெம்பரேச்சர் இருக்கிறதுனால துணியோட சுருக்கம் வெளியில் தெரியாமல் நல்லா அயனிங் ஆகி வரும். இந்த மிஷினில் துணிகளோட அகலமும் நமக்கு தேவையான அளவு வச்சுக்கலாம். அதுக்குமே கால்குலேஷன் இருக்குது. இந்த ப்ராசஸ் நடக்கிறதுக்கு முன்னாடி இந்த துணிகள்லேருந்து 1 மீட்டர் மட்டும் பிட்டு துணியாக வெட்டி அதை லேபில் கொடுப்பாங்க. அங்கே லேபில் வாஷிங், ட்ரையர் இதெல்லாம் பண்ணி அதுக்குமே ஒரு குறிப்பிட்ட டெம்பரேச்சர், டைமிங் எல்லாமே இருக்குது. அது எல்லாமே செக் பண்ணி அதன்படி தான் அந்த அகலத்தை அகலம், லென்த்து எல்லாமே அகலம், நீளம் எல்லாமே எவ்வளோ வைக்கலாம் அப்படின்னு அங்கே தான் பிளான் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் தான் இந்த காம்பாக்டிங்கை கொண்டு சிரிங்கேஜ் கண்ட்ரோல் பண்ணுவாங்க. இதுக்கு அடுத்த ப்ராசஸ் இது முடிஞ்சோடனே நேரம் கட்டிங் போயிடும். கட்டிங்கில் போய் மற்ற வேலைகள்லாம் நடக்கும். அதை அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இப்படி இதுக்கு முன்னாடி உள்ள இன்னும் ஒரு 9 ப்ராசஸ் இருக்குது. அது எல்லாமே அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இதை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக டைமிங் எடுத்து எல்லா வீடியோவையும் கண்டிப்பாக பதிவு பண்ணுறேன் நான். நன்றி. இது என்னோடய 2வது வீடியோ. மேலும் வீடியோ அதிகம் போடுறதுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.